டைம் ஓகே அச்சா வாங்க எல்லாம் வாங்க எல்லாரும் மனசார இந்த தேநீர் விருந்தில் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். வரமாட்டேன்னு சொன்னவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். வந்தவங்க நல்ல சந்தோஷமாக போகணும். அச்சா சுக்ரியா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. ஆக வணக்கம். அரே பையா வரமாட்டேன்னு உங்கள் கட்சியால் சொல்லிச்சு. வரமாட்டேன் இல்லை நாங்கள் புறக்கணிக்கிறோம், கூட்டணி கட்சியெல்லாம் புறக்கணிக்குது அப்படி இப்படின்னு பேசுனீங்களே. அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான விஷயமா அப்படி வந்துட்டு போயிடலாம், சும்மா வராமல் இருந்தால் தப்பாயிரும். ஐடிவிங்க எல்லாம் ட்விட்டர்ல எங்களுக்கு மானம் ரோசம் இருக்கு, நாங்கள் போக மாட்டோம், முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம் என்னென்னமோ போட்டு படித்தேன் நான். ஏன் திடீர்னு வந்துட்டீங்க? அதனால துணை முதலமைச்சர் இப்போதைக்கு இங்கே தான் வந்தாகணும். அதனால அப்படியே பேசிட்டு அதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம பகையை வளர்த்துக்கிட்டேன் பேசிட்டு சொல்லிட்டேன். ஓகே கூட்டணி கட்சியெல்லாம் வந்திருக்கா? இல்லை அவங்க வரல, நாங்கள் மட்டும் தான் வந்தோம். கழட்டி விட்டீங்களா? சரி ஓகே, இருந்து நல்லா சாப்பிட்டு போங்க. என்ன எல்லாம் பார்த்துக்கலாம் சரியா? சரி. அந்த ஒரு கையெழுத்துக்காக என்னென்ன வேலை? நம்ம கட்சிக்காரங்களாக வந்துட்டீங்களா? அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போங்க. பிரிஞ்சு போய்ட்டு எல்லா கட்சிக்காரங்கள்ட்டையும் பேசுங்க. அதான் அரசியல் நாகரிகம். யார்ட்டையும் பேசாமல் இருந்துடாதீங்க. என்ன பகையாக இருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க. மழை வர இருப்பார், அவர்கிட்ட போய் பேசுங்க. ஆனால் 2 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க, அது பேசாதீங்க. எல்லாத்தையும் பேசுங்க. அதான் அரசியல் நாகரிகம். நாளைக்கு காலம் தலைப்புச் செய்தியில் வரணும், பழங்காலத்து அரசியலை கொண்டு வந்தார் அப்படின்னு தலைப்புச் செய்தியில் வரணும். புரியுதா? என்ன சண்டையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, போய் பேசு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வணக்கம். எனக்கு தெரியுதாங்கண்ணா. தெரியுது. எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும். இல்லை உங்களை தெரியாமலா? தெரியுது. நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு நேரம் சரியில்லைன்ட்டு. அதை அப்போ சொன்னேன், கட்டம் போட்டு பார்த்தேன் நான். நீங்கள் சிஎம் ஆக முடியாதுன்னு. அது கட்டம் தப்பா போயிருக்கோம்ல. அடுத்து என் பையனும் வராரு. தெரியும். அப்பா வந்திருக்காரு, அடுத்து உங்க பையன், அடுத்து பேர நீங்க வந்துதானே ஆகணும். அப்புறம் நான் ஒரு மேட்ரு கொண்டு வந்திருக்கேன். என்னது? அவன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போனான் தான் நான் இங்க வந்தேன். என்ன மேட்ரு? திராவிடம் என்பது இனமா இல்ல, அது வந்து நிலப்பரப்பு, நிலம், அது இடம்தான் திராவிடம். சரி. அப்படி பார்க்கும்போது அந்த காலத்துல திராவிடம்ன்றது திராவிட பஞ்சம் அப்படின்னு ஒண்ணு வருது. அந்த திராவிட பஞ்சம் குஜராத் வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப குஜராத்ல யாரு இருக்கா? நம்ம ஜி இருக்காரு. நம்ம சி யாரு? பிரதமர். அப்ப நம்ம ஜியும் ஒரு திராவிடர். என்ன சொல்றீங்க? வழங்கால சொல்லுங்க. இன்னும் மாறலையா? நீங்க அப்படியே தான் இருக்கீங்களா? போங்க சார், நான் அங்க போய் ஏதாச்சும் பேசிட்டு வரேன். எதையாவது கலப்பி விடுறது சும்மா. வாப்பா, என்னப்பா நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நல்லா இருக்கேன். பரவாயில்ல, வந்திருக்கீங்களா நீங்களா? என்ன கட்சிக்காரங்களாம் நிறைய எங்காலும் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க தான் தனியா வந்த மாதிரி இருக்கு, யாரையுமே காணோம். ஐயோ பாவமா இருக்கேன். விடுங்க. ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு 2 சின்ன பசங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் காதால கேட்டு இருந்தேன். அவனுங்க வந்து என்னதான் சொல்லியிருந்தானுங்க வெயில பத்தி. ஏதோ இவனுங்க மதுரையில சரியான வெயிலாம். ஏன்டா மச்சான் என்னடா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு இவன் ஊருக்கு நான் வேணா வந்துடுறேன்டான்னு அப்படின்னு இவன் சொன்னானா. மதுரையில வெயிலா இருக்கு, ஊருக்கு வந்துடுறேன்னு சொன்னானா. எந்த ஊருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. சென்னை தான். நான் ஒரு ஜோக் சொல்றேன். ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் சொல்லியிருக்கான், என்ன கட்டிக்கிட்டா நீ நல்லா இருப்ப அப்படின்னு இருக்கானா. அந்த பொண்ணு அதை தான் கேட்டுச்சு, ஏன் அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னா, நான் பார்க்க சுமாரா இருப்பேன், நீ பார்க்க நல்லா இருக்க, போட்டோ எடுப்போம் பக்கத்துல நின்னா நீ நல்லா இருப்ப அப்படின்ற. இன்னொரு சரிப்பா. ஆமா, ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உங்க கெடப்ஸ் பொதுச் செயலாளர் அவர் வரமாட்டாரு? ஏன்ப்பா நீ அதை வேற கேட்கற? அவர் வந்தா என்ன கொஞ்சம் உருன்னு வச்சுன்னு இருப்பாரு. ஆமா, அதான் ஏதோ அதெல்லாம் வரலன்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துக்குலாம் பேச மாட்டாரு, பேசவும் மாட்டுறாரு. நாகரிகம் நீங்க சொல்லி தரலாம்ல நம்ம இப்படி பேசுற மாதிரி. அப்புறம் அந்த பூக்கட்சி மேல அந்த தம்பி, ஏன் அந்த தம்பியை போட்டு நோண்டிக்கே இருக்கீங்க? உங்களுக்கு அவருக்கு என்ன சண்டை? வேறப்பா, சின்ன பையன் ஒரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. ஒரு இதுவா பண்ணலான்னு பாக்குறேன். கோவம் வருது. வேற என்ன பண்றாரு? அப்படியே என்ன ரொம்ப பேசுறாருப்பா அவரு. அப்படியா? உங்களை பத்தாப்பா பேசினா 100 ஆயிசு. ஆமா. சரி, இது 2 சண்டை போல இருக்கு பேசிட்டு நீங்க. அவங்க தாங்கண்ணா ஒரு மாதிரி பேசுறாங்க. நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயத்துல எல்லாம் டக்குன்னு ஒண்ணு சேர்ந்துடணும். கை கொடுங்க, நான் சேர்த்து வைக்கிறேங்க. கை கொடுத்து சும்மா சும்மா இருங்க. அவருக்கு விருப்பம் இல்லை போல. சரி விடுங்க, நீங்க அப்படி போங்க. என்னப்பா இப்படி சண்டை எடுத்து விட்டுருக்கீங்க? அவங்களுக்கு புரியலங்கண்ணா, நம்ம எது பேசினாலும் தப்புன்றாங்க. நீங்க சரியா பேசிட்டே இருக்கீங்க. சரி அது கொடுப்பா. என்ன இந்த பக்கம் திடீர்னு நான் எங்க கூடலாம் வந்து பேசுறீங்க? அதிசயமா இருக்கு. பேசணும்ல, இது நாகரிக அரசியல், இதை நம்ம அரசியலாக்க மாட்டோம்ல.
இந்த தெளிவு முன்னாடியே வந்திருக்கணுமே. சரி, அப்புறம் என்ன ராஜினாமா கடிதம் கொடுத்த உடனே கொடுங்க அப்படின்னு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்களாமா? அந்த அளவுக்கு பகையை அங்க வைக்கும் தூக்க போறாங்க போலயே. இல்ல அதுக்கு என்ன இல்ல அது எதுக்கு நான் இங்க பேசிக்கிட்டு இங்க நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம், அதை பார்ப்போம் நம்ம. அப்படியா? சரி சரி, என்னமோ ஒண்ணு. சரி, அப்போ அடுத்து பதவி மாத்தாம இருக்கிறது ட்விட்டர்ல ஏதோ வேலை தான் செய்றீங்க போல, ஆர்மி கிரியேட் பண்ணி. சரி சரி, நல்லா பண்ணுங்கப்பா, பார்த்து பண்ணுங்க. வரட்டுமா? எல்லாம் நல்லா முடியுங்க பாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த சிறுத்தை கட்சியில் இருக்கிறவரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். சூரியன் கட்சியில் இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களை முதலமைச்சர் ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே தைரியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்களும் சொல்கிறோம் என்னன்னா, இந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால், நல்ல நோட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அவர்களுடைய வாக்குகளை பெற்று அவர்களுடைய சமூகத்தில், நல்ல நோட் பண்ணிக்கோங்க, பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நாங்கள் முதலமைச்சராக்குவோம். இதை நாங்கள் வாய் வார்த்தையாக சொல்லவில்லை, உறுதியாக சொல்கிறோம். அவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும். இங்கே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. கடந்த காலங்களில் அவர்களுக்கு நாங்கள் பல துன்பங்களை செய்திருந்தாலும், பல வேலைகளை செய்திருந்தாலும் எங்களுக்கு அவர்கள் ஓட்டு போடணும். சார், எனக்கு நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு சரியாக புரியல சார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஆதரிப்போம், எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நான் உங்களுக்கு இது பண்ணுவோன்னு சொல்கிறீங்களா? அப்படியாப்பட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த ஆணவ கொலை நடக்குதுல்ல, அதை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம். இது எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே யாராவது பண்ணால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த மாதிரி ஒரு இதை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் கலப்பு திருமணம் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைக்கலாம்ல சார்? அதையும் சொல்ல மாட்டீங்க? தம்பி பேசுறது வேடிக்கையாக இருக்கிறது. தம்பி, சாதி என்பது ஒரு புனிதமான சொல். அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு பண்பாடு, அது ஒரு அழகிய சொல். அதை எப்படி நீங்கள் தீட்டாக பார்க்க முடியும்? அது இருக்கிறதுனால தானே எங்களுடைய வண்டி ஓடிக்கொண்டிருக்கு. அது இருக்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு இப்படி நீங்க தேவையில்லாம எதையாவது பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர. சாதி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சாதி புனிதமான ஒரு சொல். அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் எங்களுக்கு ஓட்டு போடணும். சார், ஒரே குழப்பமா இருக்கு சார். நீங்க பேசுறது சாதி புனிதமான சொல்லணும் ஒரு பக்கம் பேசுறீங்க, இன்னொரு பக்கம் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்றீங்க. இது எப்படின்னா சொல்ல வரீங்கன்னு புரியலையே. சாதி கணக்கெடுப்பு அவசியம். பீகார்ல அவர் நடத்திருக்காரு, ஏன் தமிழ்நாட்டில் நடத்த மாட்டேங்க? சும்மா மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி சும்மா பாவம் அவங்கள ஏன் நடத்த மாட்டீங்க? சார், இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அது எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுனே தெரியாம தமிழ்நாடு குழம்பி போயிருக்காங்க. அந்த இதில் எப்படி நீங்க சொல்லுவீங்க சாதி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே இங்கு எந்தெந்த சமூகம் எவ்வளவு மெஜாரிட்டி என்பது தெரிய வரும், எல்லாருடைய பலமும் தெரிய வரும். அதை வைத்து நம்ம அடுத்த அரசியல். அதே தான் நான் சொல்றேன். இப்ப ஜாதி கணக்கெடுப்பு எடுப்போம், அதே மாதிரி ஜாதியே வேணாம்னு சொல்றவங்க பக்கம் ஒரு பக்கம் கணக்கெடுப்பு எடுப்போம். அப்ப தெரிஞ்சிடும்ல எது அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. அப்படி எடுத்தால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல லட்சம் இளைஞர்கள் எனக்கு சாதி வேணாம் என்று சொல்லிவிடுவார்கள். அதாவது பெருமைக்காக சொல்ல மாட்டார்கள், நல்லா பட்டுட்டாங்க. ஏன்னா தன்னுடைய சாதி மூலியமா, அதாவது இடைநிலை சாதியில் இருக்காங்க, அவங்க தன்னுடைய சாதி மூலியமா கல்வி கிடைக்கல, வேலை கிடைக்கல, தேவையான வீடு இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் ஏதோ ஒருத்தவங்க, அவங்க வீடு நல்லா இருக்கு, அவங்க டெவலப் ஆகிட்டே போறாங்க, அவங்க பிள்ளைகள் நல்ல இடத்துல படிக்கிறாங்க, நல்ல இடத்த கட்டி கொடுக்குறாங்க, தோட்டம் தெருவு நகை எல்லாம் கார் எல்லாம் இருக்கு. இந்த வீட்டு விசேஷத்துக்கு கூட பந்தவான கார்ல வராங்க. ஆனா இவங்களால ஒரு பைக்கை கூட இஎம்ஐல தான் வாங்க முடிய நிலைமை இருக்கு. என்னடா காரணம்? நம்ம இதையே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. எங்க முன்னேறாங்கன்னா, அடுத்த ஒரு சமூகத்தினர் கல்வியை கத்துக்கிட்டு அது மூலியமா சம்பாரிச்சு பெரிய ஆளாகிறாங்க. அப்போ அவன் உஷாராய் யோசிக்கிறான், இவ்வளவு நாள் நம்ம கட்டி காத்த சாதினால் நமக்கு எதுவுமே இல்லை, கல்வி தான் நம்மள முன்னேற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உஷாராயிடும். அதனால அந்த கணக்கு எடுப்பு நடத்தக்கூடாது தம்பி, அது தவறான கருத்து கணக்கு. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தயவு செய்து வீட்டில் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை சாதி வேணான்னா உஷாராயிடும். இந்த மாதிரி எடுத்தா தெரிஞ்சிடும்ல, அதனால கேட்கறேன். அதை எடுக்கக்கூடாது தம்பி, சாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும் எடுங்க. சாதி வேணான்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தாதீங்க, தயவு செய்து நடத்தாதீங்க. சரி, சரிங்களா? நன்றி. வாங்க ஜி, வாங்க சாமி, வாங்க வாங்க வாங்க. ஏய் சூப்பர் சாமி, ஜெயிலில் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? ஏய் தெரியாதா? தெரியலையே. படா அச்சா சாமியார். சாமியாரா? என்ன, நான் பார்த்ததே இல்லை. இவர் எங்க இருந்தாரு இவ்வளவு நாளா?
இவரு நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்ல, இவர் வந்து ஜெயில இருந்தாரு இவ்வளவு நாள். சாமியார் ஜெயில இருந்தாரா? என்ன அது ஜெயில ஏதாவது மக்களுக்காக கஷ்டப்பட்டு உள்ள போனாரா? இவர் கூடவே இருந்த பெண் சீடர்கள்ட்ட பாலியல் சீண்டல் பண்ணிட்டாரு. அதான் ஒரு 20 வருஷம் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. சாமியார் பாலியல் சீண்டல் பண்ணி 20 வருஷம். அப்ப 20 வருஷமா ஜெயில தான் இருக்காரு அவரு? 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜெயில வச்சாங்க. ஓ, இப்ப என்ன இங்க வெளில வந்து ஜாலி பண்ணிட்டு இருக்காரு? அவர் 4 வருஷமா உள்ள போட்டாங்கல்ல, அப்பப்ப அவர் போர் அடிச்சதுன்னா வெளியே வந்து இப்படி ஜாலி பண்ணுவாரு. என்னது இது, இப்படிலாம் வெளில வரலாமா? அதெல்லாம் வருவாருங்க. 4 வருஷத்துல 10 வாட்டி வெளியே வந்திருக்காரு. 261 நாள் வெளியே தான் இருந்திருக்காரு அவரு. அப்பப்ப ஜாலி பண்ணுவார். அவர் போர் அடிச்சா வெளியே வருவாரு. ஒரு வருஷத்துக்கே 365 நாள் தான். இவர் 4 வருஷத்துல 261 நாள் கிட்ட வெளியே தான் இருக்காருன்னா அப்ப அவரு எதுக்கு இவரை ஜெயில தூக்கி போட்டுக்கிட்டு? சாமிகிட்ட இது இருக்கு. இது இருக்கும் போது அவர் பவர் வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாரு. நீதிமன்றமே சொல்லிச்சு எங்களை கேட்காம ஒரு பரோல் கொடுக்க கூடாதுன்னு. ஆனா இதை வச்சு அவர் அப்பப்போ வெளியே வந்து ஜாலி பண்ணுவார். காசு இருக்கிறவங்களுக்கு தான் சட்டம் நல்லா வளைஞ்சு கொடுக்குது.